சிறந்த தினத்தந்தி அதிபரும் வரலாற்று சிறப்புமிக்க தென்காசி ராஜகோபுரத்தை பணி நிவாரணம் செய்து கும்பாபிஷேகம் செய்த இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் அவர்களை வணங்குகிறேன். இன்று நம்முடைய இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் என்று அழைக்கக்கூடிய தமிழை எல்லாம் தமிழகம் எல்லாம் மூளை முழுக்கெல்லாம் பரப்ப செய்த பாமரனை பண்டிதனாக்கிய பாமரனையும் படிக்க செய்த மாமேதை ஐயா தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் பிறந்த நாள் விழா இப்போது இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நம்முடைய தென்காசி மாவட்ட நாடார் உறவின் முறை சங்க சட்ட ஆலோசகர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே, நம்முடைய சங்கத்தின் நிர்வாகி PRN ராமச்சந்திரன் அவர்களே, சங்க தலைவர் அண்ணன் ஜோசப் செல்வகுமார் அவர்களே, அண்ணன் கிறிஸ்டோபர்ஜி அவர்களே, அருமை நண்பர் எங்களுடைய சந்திரசேகர் அவர்களே, எங்கள் நாடார் சங்க மகளிரணி அமைப்பாளர் அன்பு சகோதரி அக்கா சீதாலட்சுமி அவர்களே, மற்றும் எங்களோடு இங்கே தோளோடு தோளாக உதவி செய்த அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ராஜசேகர் அவர்கள் 2 நிமிடம் உரையாற்றுவார்கள். டாக்டர் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பிறந்த நாளை தென்காசி மாவட்ட நாடார் உறவின் முறை சங்கம் சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக ஏழை எளியோருக்கு நம்முடைய சங்கத்தின் தலைவர் அவர்கள் இப்பொழுது வேட்டி சேலைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி எல்லாத்துக்கும் சிறப்புற இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரும் கவிப்பாண்டியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய வேலைகளை எல்லாம் விடுத்து இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி தர வேண்டும் என்று இங்கே வருகை தந்துள்ள நம்முடைய அருமை நண்பர் சந்திரசேகர் அவர்கள் உங்கள் முன்பு 2 நிமிடம் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவிலும் தன்னுடைய பெயரை பதித்து தமிழ் என்கிற மிகப்பெரிய செம்மொழியை உலகளவிய கொண்டு சென்ற ஒரு மாமனிதர், அனைவராலும் அழைக்கப்படுகின்ற சிவந்தி ஆதித்தனார் என்கிற ஒரு தமிழ் ஞாயிறு என்று சொல்லலாம். அவருடைய பிறந்த தினத்தை இந்த கடைய மண்ணில் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான விழாவை ஏற்பாடு செய்த தென்காசி மாவட்ட நாடார் உறவின் முறை சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அதில் இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த விழா மட்டுமல்ல, அனைத்து தமிழ் விழாக்களையும் சிறப்பாக எடுத்து ஜாதி நலத்திற்கு அப்பாற்பட்டு இந்த சங்கம் செயல்படுது என்று சொன்னால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தி. இதே நிகழ்வுகளை எந்த நேரத்திலும் அனைத்து தருணத்திலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களோடு நாங்கள் தோள் நிற்போம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.